ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பைரவன் என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்ல அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு கிராமத்தில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. இந்த கொலைகளை பண்ணுறது பேய் தான் அப்படின்னு அந்த ஊரில் உள்ள மக்கள் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அந்த ஊரில் உள்ள மக்கள் சாயங்காலம் 6 மணிக்கே வீட்டெல்லாம் பூட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. பட் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த வதந்தியெல்லாம் நம்பக்கூடாதுன்னு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக சரக்கடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் ஒரு நர்ஸ் கொலை செய்யப்பட்டு இறந்து போயிருந்தாங்க. அந்த கேஸை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த கொலைகளை பண்ணுறது யாரு, எதுக்காக பண்ணுறாங்க, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் படத்தில் உள்ள ஹாரர் சீன்ஸ்லாம் ஓகேவா இருக்கு. தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் இந்த கொலைகள் எல்லாம் பண்ணுறது யாரு அப்படிங்கிற மிஸ்ட்ரி நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபியில் நைட் மோட் சீன்ஸை காட்சிப்படுத்திய விதம் ஓகேவா இருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தில் நடித்த எல்லாரோட நடிப்பும் நாடகத்தன்மையாக இருக்கு. படத்தோட மிஸ்ட்ரி நல்லா இருந்தாலும் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் சுத்தமாக சரியில்லை. படத்தில் உள்ள ஒரு கேரக்டர் கூட ரைட்டிங்கில் சரியாக டிசைன் பண்ணல. படம் ரொம்ப லேகிங்காக இருக்கு. படத்தில் உள்ள இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனும் அந்த அளவுக்கு சரியில்லை. படத்தில் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தாலும் அதுவுமே சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்தை வெங்கட் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பிரேம் சாகர், பிரபாவதி, விஜய்குமார் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு பிலோ ஆவரேஜான ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்ல அவைலபிளாக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.